இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மத்து வதலரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான படம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டேன். அந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் பெருசா ஒரு கனெக்ஷனே இருக்காது. அப்படியே நம்ம டைரக்டாவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இருந்தாலும் அந்த படம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் மக்களே. எல்லாருமே பாக்குற மாதிரி முதல்ல இருக்கிற அந்த கனெக்ஷனை கொஞ்சோண்டு இதுல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இதை ஒரு இண்டிவிஜுவல் படமா பார்த்தா எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஒரு டிடெக்டிவா இருப்பாங்க. பிரைவேட் டிடெக்டிவ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வருது. அந்த பொண்ணை போயிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டு இவங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பழிய தூக்கி போட்டுடுறாங்க. இந்த விஷயத்துல இருந்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் தப்பிச்சாங்களா, அந்த உண்மையான குற்றவாளியை பிடிச்சாங்களா அப்படின்ற விஷயத்த ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க பரபரப்பாவே இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல்ல ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போட்டோகிராஃபர் பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு பொண்ணை போட்டோ எடுக்கிறான். அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட நேரா போயிட்டு ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிக்காம திட்டி விட்டு போக இதே காண்டோட அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை போட்டோ எடுத்திருப்பான் பாத்தீங்களா, அதுல ஒரே ஒரு காப்பி மட்டும் இருக்கும். அதை வச்சு ஒரு தப்பான போட்டோ கூட வச்சு மார்பிங் பண்ணி அதை அங்க இங்கன்னு ஒட்டி வைக்க இதை ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க. இந்த பொண்ணு பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்றா. இந்த பையன் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த பையனை செமையா அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இதே போல பாத்ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்றது, பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதே வேலையாவே சுத்த ஆரம்பிக்கிறான். முக்காவாசி இந்த பொண்ணுங்க துணி மாத்திர விஷயங்கள்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற வேலையெல்லாம் பாக்குறான். வளர்ந்ததுக்கு அப்புறமா மத்து வதலரா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட்டை காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க செக்யூரிட்டி எல்லாம் உசார் பண்ணி சில பல பாத்ரூம்கள்ல இந்த கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணி அவங்க துணி மாத்திர விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணுங்கிட்ட பணம்லாம் கேட்டு மிரட்டி இருப்பான். அந்த ஒரு கனெக்ஷனை நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க மக்களே. இப்போ நிறைய பொண்ணுங்க இந்த பையனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வீடியோ லீக் ஆகக்கூடாது அப்படின்னா 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சில பொண்ணுங்களால கொடுக்க முடியுது, சில பொண்ணுங்களால கொடுக்க முடியல. அப்படி ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி மிரட்டும் போது அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் டீமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பயவுல எங்க இருந்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் லொகேஷனை வச்சு ட்ரேஸ் பண்றாங்க. இப்போ இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீமே வந்து இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது இப்போ யார் மிரட்டுறா அப்படின்ற விஷயம்லாம் போலீஸ்க்கு தெரியாது. ஆனா இந்த மிரட்டுறவனுடைய பேரு தேஜஸ்வி தோட்டா அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியும். எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் போங்க, கதவை தொட்டும் போது போன் பண்ணுங்க. அந்த போன் வந்துட்டு உள்ளுக்குள்ள ரிங் அடிச்சா அவன் தான் அந்த ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த டீமுடைய லீடர் சொல்லிருப்பாரு. இப்போ இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க வந்து சர்ச் பண்ணும்போது இந்த தேஜஸ்வி தோட்டாவுடைய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா இந்த போலீஸுடைய ஹெட் வந்து கதவை தட்டுறாரு. என்ன ஏதாவது பார்சல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேஜஸ்வி தோட்டா கேட்கும் போது இவரு பேசிக்கிட்டு இந்த போலீஸ் போன் அடிக்கிறாரு. போனு உள்ளுக்குள்ள ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. டே நீ தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த சண்டையுடைய முடிவுல இந்த தேஜஸ்வி அந்த போலீஸை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அந்த டைம்ல யாரோ கால்ல ஷூட் பண்றாங்க. அப்படியே அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிளாஷ்பேக். இப்ப அப்படியே ரியல் டைம்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த நபருடைய பொண்ணை எவனோ ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானா. அதனால இவரு ஹீ டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் டீம் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அந்த டீமுடைய ஹெட் ஒரு லேடி, அவங்கள ஹெட் அப்படின்னே வச்சுக்கலாம். அவங்க தான் இந்த அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க யாராவது சந்தேகப்படும்படியா இருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க ஒருத்தர் மஞ்சள் கோட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மேடம் சந்தேகப்படும்படியா கிடையாது, கண்டிப்பா இவரை பார்த்தா தீவிரவாதி அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க போல. அந்த மாதிரி ஒருத்தர் கண்ணாடி எல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளு பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஊரு காமெடி ஆக்டர் சுனில் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவரு சுனில் கிடையாது, ஆபீசர் மைக்கேல். அவரு உங்க பொண்ணை காப்பாத்ததான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவரை கண்டுக்காம அந்த கிட்னாப்பர் வர சொன்னாலையா, அங்க போயிட்டு கரெக்டா அந்த டேபிள்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிட்டு உட்கார்றாரு. அங்க ஒரு கீபேட் போனை டேபிளுக்கு அடியில அந்த கிட்னாப்பர் ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ அந்த போன் எடுக்கிறாரு. போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த கிட்னாப்பர் அந்த போன் மூலமா பேச ஆரம்பிக்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்காம பணத்தோட அடுத்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின்ல ஏறு அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிட்டு ஏறாரு. பின்னாடியே மைக்கேலும் ஏறி இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது
அடுத்த ஸ்டாப்ல இறங்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மனுஷன் இறங்கிட்டாரு. மைக்கேல் மிஸ் பண்ணிட்டு மேடம் நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல ஒரு தாடிக்கார பையன் இருப்பான். அந்த பையன் கிட்ட கேட்கும் போது பாபு அப்படின்னு சொல்லும்போது பாபுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. பாபுவும் பாபுவோட ஃப்ரெண்டும் இப்பதான் ரீசெண்டா இந்த டிடெக்டிவ் டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே அவனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கால் போது அவங்க அடனே பண்ண மாட்டாங்க. ஒரு கார்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. பாபு வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ரொம்ப நேரமா கால் பண்ணி பார்த்தவங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயினும் இந்த டிடெக்டிவ் டீம்ல சீனியரா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி உன்னுடைய உதவி அவசரமா தேவைப்படுது, நீ உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறு விஷயம்லாம் போட்டுட்டு வேற ஒரு கேஸை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப எமர்ஜென்சி, நீங்க உடனே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. அந்த பக்கம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயா இருக்க, என்ன போய் தூங்கிட்டியா, அங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ், நான் சொல்ற விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் சொல்லி அந்த நபரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க உன்ன மாதிரி ஜூனியர்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்னா என்ன மாதிரி சீனியர் ஸ்பாட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இதே டைம்ல அந்த கிட்னாப்பர் இந்த அப்பா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா நீ வந்துட்டு ஹீ டீம் கிட்ட போன் பேசிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த போனை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போட்டு நான் கொடுத்த போன்ல மட்டும் பேசு அப்படின்னும் போது இதே விஷயத்த அந்த அப்பா ஹீ டீமோட ஹெட் கிட்ட சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க, ஹீ டீம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, அவன் என்ன சொல்றானோ அதையே பண்ணுங்க அப்படின்னும் போது மேடம் இது ஐபோனு அப்படின்னு சொல்லும் போது உனக்கு பையன் வேணும் அப்படின்னா அந்த போனை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போட்டு அந்த கடத்தல்காரன் என்ன விஷயம் சொல்றானோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவரும் போனை தூக்கி குப்பை தொட்டிக்குள்ள போட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பணப்பைய கொண்டு போயிட்டு அங்க ஒரு பிச்சைக்காரு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒரு கார்டு மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பாரு, அதை வாங்கி பாரு அப்படின்னு சொல்ல அதே போல இவரும் போயிட்டு பண்ணும்போது அந்த பேப்பர்ல கடத்தப்பட்ட பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. முன்னாடி பொண்ணுன்னு சொல்லிட்டணும், சாரி மக்களையே மாத்தி சொல்லிட்டேன், பையன் தான் கடத்தப்பட்டிருக்கான். இப்ப அப்படியே போனு கட் ஆகுது. இதே சமயத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹீ டீமோட ஹெட் கிட்ட அவருக்கு பையன் எங்க இருக்கிறாரு அப்படின்ற அட்ரஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நாங்க அடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நிதி நீ போயிட்டு அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த அப்பாக்கு ஹெல்ப் பண்ணு. அதே டைம்ல ஹீரோ போயிட்டு அந்த பணத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டோம் அண்ட் அந்த கிட்னாப்பரையும் பிடிக்க ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த அப்பாவோட சேர்ந்து போயிட்டு பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஹீ டீம் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு போன் கால் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கிட்னாப்பரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் பக்கத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் கோட்லாம் போட்டுட்டு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. டே ஓடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பிடிச்சி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் மக்களே. இதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த கிட்னாப்பர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க போல, கண்டுபிடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த பணத்துல கொஞ்சம் பணத்தை மட்டும் ஆட்டையை போட்டு பங்கு பிரிச்சுக்கிறாங்க, கொஞ்சம் பணத்தை அப்படியே கீழே பறக்க விட்டுறாங்க. பணத்தையும் காப்பாத்தியாச்சு, கிட்னாப்பரையும் பிடிச்சாச்சு, ஆனா கொஞ்சம் பணம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, சேசிங்ல கீழே கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்துட்டு ஹீ டீமோட ஆட்கள்லாம் வராங்க, அந்த சீனியர்லாம் வராரு. நீ எப்பயா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது நான் கரெக்டான டைமுக்கு வந்தேன், இந்த பாபு தான் கால் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஆமா சார் நான் தான் கால் பண்ணி உதவிக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ கிட்னாப்பரையும் கண்டுபிடிச்சாச்சு, உங்க பணத்தையும் காப்பாத்தியாச்சு, கொஞ்சம் பணம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி அடிக்கடிக்க நீங்க கண்டுபிடிக்கிற கேஸ்ல மட்டும் பணம் மிஸ் ஆகுது, என்னமோ சம்திங் ராங் இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கரெக்டா கெஸ் பண்றாரு. அது பரவாயில்ல சார், போனா போது, பணம் போனா பெரிய விஷயம் கிடையாது, என்னுடைய முக்கியமான திங்கு என் போனே போச்சு அப்படின்னும் போது இல்ல போனையும் கண்டுபிடிச்சாச்சு, குப்பை தொட்டிக்குள்ள இருந்து போனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில கொடுக்க இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன சார் சினிமால படம் எடுக்கிறாங்க, அவங்கள ஹீரோன்னு காமிக்கிறாங்க, ரியல் ஹீரோவே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விசிலடிக்கிறாங்க. இவங்க அப்படியே கெத்தா நடக்கிறாங்க. நாங்க டெலிவரி பாயா இருந்தோம், நாங்க எப்படி இப்படி ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டா மாறணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ட்ரக் டீலர்லாம் மாட்டி விட்டுருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு செமையா பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டுல சேர்க்காம வெளியே அமைச்சிட்டு இருக்காங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் புடுங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அப்பதான் ஒரு ஆட் ஒன்னு பார்த்திருக்காங்க, டிரைவிங்க்கு ஆல் செலக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தான் நல்லாவே டிரைவிங் வருமே, ஒண்ணுமே பண்ணாம வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க, போயிட்டு டிரைவிங் ஆச்சு பண்ணலாம், ஏதாவது டிரைவரா வேலையை சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போனா அங்க வந்துட்டு ஆர்மிக்கு
ட்ரெயின் பண்ற மாதிரி சில பல டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. சரி ஓகே நமக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்லயும் கலந்துட்டு ஓரளவுக்கு மார்க்லாம் வாங்கி போயிட்டு உட்காரும் போது ஹீட்டிமுடி ஹெட் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சாதாரண 9 to 5 ஜாப் கிடையாது, 24 மணி நேரமும் நீங்க வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம இது டிரைவர் வேலை மட்டும் கிடையாது, நீங்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆக போறீங்க. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் பண்ணா போதும், இங்க வந்துட்டு நிறைய குற்றங்களை தடுக்கிற குற்றவாளிகளை பிடிக்கிற ஒரு பிரைவேட் போலீஸ் மாதிரி செயல்பட போறீங்க அப்படின்னு சொல்லும் போது பாதி பேர் காணாம போயிட்டாங்க, பாதி பேர் ஓகே அப்படின்னு சொல்றாங்க, பாதி பேர் வேலைக்கு சேர்றாங்க. பாத்தீங்களா, அதுல என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், இதுவும் நல்ல வேலையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, அதே டைம்ல ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஆனா வாங்குற சம்பளம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கடன் வாங்கி தான் சாப்பிடுற அளவுக்கு, கடன் வாங்கி தான் குடிக்கிற அளவுக்கு இருக்கு. என்ன கர்மண்டா வேலை இது, காசே சம்பாதிக்க முடியல, வேலை மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நாள் கிட்னாப்பரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சேஸ் பண்ணிட்டு போறாரு. அப்போ அந்த கிட்னாப்பரை போயிட்டு பிடிச்சிடுறாரு. அந்த டைம்ல பணம் வந்துட்டு நெருப்புல விழுந்து பொசுங்கி போயிடுது. பணத்தை காப்பாற்ற முடியாம கிட்னாப்பரையும் அந்த பையன் கிட்னாப் பண்ண குழந்தைய மட்டும் காப்பாத்துறாங்க. இதே விஷயத்த அந்த டீம் உடைய லீடர் கிட்ட போயிட்டு சொல்லும் போது நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, விக்டிமை காப்பாத்தணும் அதுதான் முக்கியம். நீ விக்டிமையும் காப்பாத்திட்ட, அதே டைம்ல கிட்னாப்பரையும் பிடிச்சிட்ட, இதான் நமக்கு வேணும், பணத்தை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய மண்டையில லைட் எரியுது. நம்ம ஏன் இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறையவே கிட்னாப்பிங் கேஸை மட்டும் டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்னாப்பரை முன்னாடியே பிடிச்சி ஒரு பக்கமா கட்டி போட்டு வச்சுட்டு இவங்களே கிட்னாப்பர் மாதிரி ஆக்ட் பண்ணி பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த பணத்துல மொத்தமா ஆட்டைய போட்டா கண்டிப்பா டவுட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை மட்டும் ஆட்டைய போட்டு அதை 2ஆ பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்க கிட்னாப்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம், பணத்தையும் காப்பாத்திட்டோம், ஆனா சேசிங்ல கொஞ்சம் பணம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு விக்டிமுடைய சேஃப்டியும் கிட்னாப்பரும் தான் முக்கியம், பணம் முக்கியம் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமுடைய ஹெட்டும் சொல்லும் போது இதே விஷயத்தை இவங்க அப்படியே திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறையவே பணத்தை ஆட்டைய போட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேவை கொண்டாடிட்டு சேரிட்டிக்கு கொஞ்சம் பணம் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொனேட் பண்றான். இவன் இருக்கிற எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டான், என்கிட்டயே எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கான். என்னதான் கடன் வாங்கினாலுமே கூட இந்த மாதிரி சேரிட்டிக்கு டொனேட்லாம் பண்றானுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்களா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மைக்கேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது உன்கிட்டயும் கடன் வாங்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டாங்க, ஏன்ட்ட தான் அதிகமா வாங்கியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இந்த பார்ட்டி முடிய எனக்கு தனியா பார்ட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடம் பிடிக்கிறாரு. உன்னை இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்மா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். இது என்ன கர்மண்டா, இது கரெக்டா தான் பேர் வச்சிருக்கானுங்க கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு, ஒரு பார்ட்டி கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது, ஒரு சவுண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இது வந்துட்டு நம்மள மாதிரி ஆளுங்க போற சீப்பான பப் கிடையாது, பெரிய பெரிய பணக்காரங்க வர கர்மா ஹப், இங்க கிடைக்காத விஷயமே கிடையாது, வந்து உட்காரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுக்குற பார்ட்டியை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு சரக்கு ஷைடிஸ்லாம் ஆர்டர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு பெரிய பப்னு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு டைரக்டர், அவர் ஒரு பெரிய பணக்காரு, அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கையை காமிச்சிட்டே இருக்கும் போது யூ ஸ்டார் யுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டரை பார்த்து இவன் ஒரு மாதிரி பொண்ணு மாதிரி பண்றான். மச்சான் என்ன விஷயமாச்சு, குடிக்காமலே போதை ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் அங்க பாரு அவன் தான் யூத் ஸ்டார் யுவா, அவனுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆக்ட் பண்ண, அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் என் கையில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சில பல போட்டோஸ்லாம் கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கே தெரியாம அவங்க கூட இருக்க மாதிரி போட்டோ கிளிக் பண்றாங்க. அடுத்து சரக்கு வருது, சரக்கை போட்டு ஹீரோ புலம்ப ஆரம்பிக்கிறாரு. புலம்புனவரு பாத்ரூம் போயிட்டு முக்கிட்டு அம்மா கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா நே தினமா பணத்தை போட்டு விட்டேன், அதுக்குள்ள எதுக்காக போன் பண்ணி பணம் வேணும்னு கேக்குறீங்க, சாப்பாட்டுக்கு பதில் பணமா சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது பக்கத்து பாத்ரூம்ல ஒருத்தன் இருக்கான் போல, அவன் கொஞ்சம் ஸ்டாம்ப் அமுச்சு விட்டு காசு வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ காலம் எழுகிறாரு. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டவன் வெளியே வந்து நீ தானே கேட்ட, இப்போ எதுக்காக காசு கேட்டா குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது பாஸே நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா இருந்து இன்னொருத்தன் வரான். பாஸ் இங்க பாருங்க மாறி போச்சு, நான் அந்த பையனுக்கு தான் கொடுக்கணும், மாத்தி உங்களுக்கு குத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன கரமோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வாங்கி பார்த்துட்டு ஸ்டாம்பா, இந்த ஸ்டாம்பை எங்க ஒட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒழுங்கா அந்த ஸ்டாம்பை என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணை காமிச்சு மிரட்டுறான். அந்த கண்ணை ஃப்ரெண்டுக்காரன் புடுங்கி ஒழுங்கு மரியாதையா இது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த போதை பொருளை வித்தவன் ஓட ஆரம்பிக்கிறான். கூட அந்த வாங்க வந்தான் பாத்தீங்களா, அவன் சொல்றான் இது ஒரு பயங்கரமான போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பப்ல போதை பொருள் விற்கிறாங்களா அப்படின்னு
சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு பையன் விற்க வந்தான் பாத்தீங்களா, அவனை கைது பண்றாங்க. வாங்க வந்தவனையும் கைது பண்ணிட்டு இங்க இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது, இது ஒரு பாஷான பப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போதை பொருளா விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே ஓனருக்கு அங்க இருக்க ஒரு பொண்ணு கால் பண்றா. ஓனர் யாரு அப்படின்னா ஆகாஷ்னு ஒருத்தர் வராரு. மச்சான் இவன் பேரு ஆகாஷ்லாம் கிடையாது, இவன் பேரு தேஜஸ்வி தோட்டா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பையனை மீட் பண்ணோம் இல்லையா, அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பப்ல யாரும் போதைப் பொருள்லாம் விற்கிறது கிடையாது. இங்க வந்த எவனோ ஒருத்தன் சேல் பண்ணிருக்கான், அவனை பிடிச்சிங்களா, அவனை கைது பண்ணி கூட்டிட்டு போங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது ஒரு சீப்பான பப் கிடையாது, இது பாஷான பெரிய பெரிய பணக்காரங்க வரக்கூடிய விவிஐபிஸ் வரக்கூடிய பப். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அத சொல்ல நீ யாரியா, ஹீ டீம் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கைது பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீ டீம் இங்க வராங்க. மைக்கேல் இங்க வந்தவனே இவரை யாரா கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்கஃப்லாம் ரிமூவ் பண்றாங்க. இவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இவரு போயிட்டு ட்ரக்க சேல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இவங்க கரெக்டா இந்த கர்மா ஹப்ல இந்த மாதிரி புதுவிதமான ட்ரக்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். இந்த பப்பை சர்ச் பண்ண எனக்கு வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது வாரண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம், சும்மா தொல்லை பண்ணாம இந்த கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புங்க, நாங்க இந்த கேஸை பாத்துக்கிறோம், கிளம்ப மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா என்கிட்ட வாங்கின கடனை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ சீனியர் அப்படி கேட்டா எப்படி, நாங்க உடனே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க குடி போதையில இவங்க கார்லயே படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலையில காருக்குள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரக் கேஸ் என்ன விஷயம் ஆச்சு, யாரு வந்துட்டு அந்த ட்ரக்கை சப்ளை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மாதிரியான ட்ரக், ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ட்ரக்கை வந்துட்டு ஸ்லேவ் ட்ரக் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலாவே போதை பொருளை சாப்பிட்டா அதுக்கு பயங்கரமா அடிமை ஆயிடுவாங்க. இந்த ட்ரக்கை சாப்பிட்டவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னாலும் பண்ணுவாங்க, ஆட சொன்னா ஆடுவாங்க, ஓட சொன்னா ஓடுவாங்க, கொலை பண்ண சொன்னா கொலை பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிய சொன்னா தற்கொலையும் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வாடா அவ்வளவு மோசமான ட்ரக்கா, இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணீங்களே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுக்கும் அந்த ஆகாஷ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதான், இவன் தான் ட்ரக்கை சேல் பண்ண கொண்டு வந்திருக்கான், மத்த எந்த விஷயமும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது நீங்க முதல்ல போயிட்டு ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணுங்க, அவனுக்கும் இந்த ட்ரக்குக்கும் கண்டிப்பா என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவன் தான் சேல் பண்றான்னு நினைக்கிறேன். கர்மா ஹப்புக்குள்ள மெம்பர்ஷிப் இல்லாம யாருமே உள்ளுக்குள்ள போக முடியாது, சோ கொஞ்சம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ண வாரண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எவிடன்ஸ் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, முக்கியமா ஆகாஷ அரெஸ்ட் பண்ணவே முடியாது, அவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லும் போது நான் போயிட்டு ஹெட் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. ஹெட்டோடைய பொண்ணு உள்ளுக்குள்ள இருந்து சோகமா வெளியே வரா, என்னமாச்சு சோகமா வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃப்ரெண்டோடைய பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலாமான்னு பெர்மிஷன் கேட்டேன், போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமா படிக்க வேண்டிய வயசுல உனக்கு எதுக்கு பார்ட்டி, ஒழுங்கா போயிட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு உங்க அம்மா என்ன மூட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நீயே போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவர் போயிட்டு கதவை தட்டுறாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமா கேட்க சும்மா குட் மார்னிங் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அந்த ஹெட்டோடைய பொண்ணு நம்ம ஹீரோ மொக்க வாங்கின விஷயத்த பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, போதை பொருளை கடத்தின பையன், விற்க ட்ரை பண்ண பையன், அவனை போயிட்டு போட்டு பொலந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விசாரிச்சாரு அப்படின்லாம் காமிக்கல. இப்போ மைக்கேல் நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு கிட்னாப்பிங் கேஸா ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இருந்து கால் பண்ணிருக்காங்க, நீங்க உடனே கிளம்பி போயிட்டு அது என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்ல கிட்னாப்பிங் கேஸா அதோ உடனே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போனா அது ஒரு பெரிய வீடு, எப்பா எவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு தாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை மீட் பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அந்த கிட்னாப்பர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம 2 கோடி பணமும் கேட்டிருக்கான் அப்படின்னும் போது 2 பேரும் வாய புலகுறாங்க. எனக்கு பணம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவன் பணத்தை வாங்கிட்டு என் பொண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணாம இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கடைசி வரைக்கும் என் பொண்ணை கொடுக்காம என் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும், அதான் இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னாப்பர் சொல்லிட்டான். அதனால தான் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை கூப்பிட்டுருக்கேன், நீங்க தான் ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோல சில பல விஷயங்களை ஹீரோ நோட் பண்றாரு. சரி நீங்க போயிட்டு கொஞ்சம் டீ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்ல அந்த லேடி அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. மச்சான் உனக்கு அறிவே கிடையாது, இப்ப ஏன் டீ கேட்டு அவ்வளவு பெரிய லேடியை உள்ளுக்குள்ள அமுச்சு வச்ச, உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்ல மச்சான் அப்படின்னும் போது உனக்கு தான் கொஞ்சம் கூட கிடையாது, வாழ்க்கையில செட்டில் ஆகணும்
நானும் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லவில்ல, அதுக்கான சான்ஸ் இதுதான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டையை போட்டு எப்படிதான் வாழ்க்கையில செட்டில் ஆக போறோம், இதுதான் நமக்கான சரியான சான்ஸ். இந்த விஷயத்த அபிஷியலா கொண்டு போகாம உங்க பொண்ணை நாங்க காப்பாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நம்ம தனிப்பட்ட முறையில டீல் பண்ணி பொண்ணை காப்பாத்தி கொடுத்துட்டு கடைசியா உங்க பணத்தை மட்டும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய பணக்காரங்க 2 கோடி வேணும்னு கேட்கவா போறாங்க, இல்லனா நம்ம டீம் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களா? இது எதுவுமே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்த கேஸை நம்மளே டீல் பண்ணி பணத்தை ஆட்டிய போடலாம் மச்சான் அப்படின்னும் போது இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த லேடி கிரீன் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் குடிச்சிட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ, உங்க பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, முக்கியமா ஹீ டீம் கிட்ட கூட பேசாதீங்க அப்படின்னும் போது எனது ஹீ டீம் கிட்ட கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா கிட்னாப்பர் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே ஆளை வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களே அபிஷியலா தான் டீல் பண்றோம், உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நாங்க சொல்ற பேச்சை கேளுங்க அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீடியோலயே அந்த கிட்னாப்பர் பொண்ணை எங்க கடத்தி வச்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ நேரா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க ஒரு மொட்டையனுடைய கேங் இருக்காங்க. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த மொட்டையனை கட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த ஸ்பாட்டை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வீடியோல தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீடியோல அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பிரியாணி கடையுடைய கவர் இருக்கும். அந்த பிரியாணி கடையை வச்சுதான் இந்த ஊர்ல அந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த வீடியோலயே நல்லா நோட் பண்ணா அங்க இங்கன்னு சொல்லிட்டு நிறையவே மரத்தூள் செதறி கிடக்கும். இது ஒரு மரக்கடை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஊர்ல எங்கெல்லாம் மரக்கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு பெரிய மரக்கடை இருக்கு. அந்த கடைக்குள்ள வந்து பார்த்தா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேல கட்டி போட்டு வச்சிருக்கோம், அந்த பொண்ணு மயக்கமா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மயக்க மருந்து இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த மயக்க மருந்தை கொண்டு வந்து மொட்டையனை மயக்கப்படுத்துறாங்க. இவனை தூக்கிட்டு போயிட்டு காருடைய டிக்கில போட்டு வைக்கிறாங்க. இதே டைம்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த தாமினி மேடம்க்கு கால் பண்ணி உங்க பொண்ணு உயிரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 கோடி பணத்தை கொண்டு வந்து இந்த குப்பை தொட்டில போட்டு போங்க அப்படின்னும் போது அவங்களும் போட்டு போறாங்க. அந்த பணத்தை போயிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஆட்டையை போட்டு கொண்டு வரான் அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதே டைம்ல எல்லா பிளானும் பக்காவா போயிட்டு இருக்கு, பணம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த அம்மாக்கு போன் பண்ணி உங்க பொண்ணை காப்பாத்தியாச்சு, நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்னும் போது இந்த லேடி போயிட்டு பார்த்தா அங்க பொண்ணையும் காணும் யாரையும் காணும், அந்த இடத்துலயே ஒரு மனுஷனை கூட காணும். மக்களே எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது ரியாவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு. அட்லீஸ்ட் அந்த கிட்னாப்பரையாச்சும் போயிட்டு பார்க்கலாம், அவன் தான் வேற எங்கேயோ கடத்திட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கிட்னாப்பர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காருடைய டிக்கில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பாக்குறாங்க. காரையும் காணும், பணத்தையும் காணும், மொட்டையனையும் காணும். டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, அந்த கார்ல கீ அப்படியே வெஸ்ட் வண்டியான்னு கேட்கும் போது ஆமா மச்சான் அடிக்கடிக்க போறோம், எதுக்கு அதை கையோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அந்த மொட்டையன் காரை ஆட்டையை போட்டு போயிட்டான். போகும்போது பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் மச்சான் அப்படின்னும் போது இப்ப அப்படியே காண்டாகுது, என்ன பண்றது அப்படின்னே புரியல. அந்த லேடி வேற கத்துன்னு கத்துறாங்க. மேடம் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே போயிட்டு உங்க பொண்ணையும் பணத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னும் போது உங்களுக்கு 6 மணி நேரம் மட்டும்தான் டைம், அதுக்குள்ள என் பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரல அப்படின்னா நான் போயிட்டு போலீஸ் கிட்டயும் ஹீ டீம் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து கிளம்ப 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ திடீர்னு வேற எவனோ ஒருத்தன் கால் பண்றான். கால் பண்ணி ரியாவை தேடுறீங்களான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல ரியா உங்களுக்கு கிடைக்க மாட்டா, ரியாவை நான் கடத்திட்டு வந்துட்டேன், எனக்கு அந்த 2 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 கோடியா எங்கடா இருக்கீங்க பணம், பணத்தையும் அந்த பொண்ணையும் தான் மொத்தமா தூக்கிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னாப்பர் யோசிக்கிறான். சரி ஓகே இன்னும் 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் வாய போலகிறாங்க. 10 லட்சத்துக்கு எங்கேயா போவோம், அதான் பணத்தை கொண்டு போயிட்டீங்கல்ல, இன்னும் உங்களுக்கு எதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண மச்சான் இப்போ நேரா போயிட்டு அந்த லேடி கிட்டயே பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லும் போது ஆமா உங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, பணத்தையும் அவன் ஆட்டையை பொண்ணு போயிட்டான், இன்னும் 10 லட்சம் பணம் கேட்கறான் அப்படின்னு சொன்னா அந்த லேடி நம்மள காதா மட்டும் அடிப்பாங்க, அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டீம் கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மச்சான் அப்படின்னும் போது சரி இப்போ பணத்துக்கு என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம கிட்ட தான் நிதி இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு 10 லட்சம் பணம் கொடு, ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி, நான் வட்டியோட திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணும் வட்டிக்கு ஆசைப்பட்டு முக்கியமா 10% வட்டிக்கு எஃப்டியை உடைச்சி 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. டேய் பணத்தை பத்திரமா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்காக எஃப்டியை உடைச்சி கொண்டு வந்திருக்கேன், 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வராங்க. இப்ப அந்த கிட்னாப்பர் கால் பண்றான். கால்
பண்ணி பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெடி அப்படின்னு சொல்றாங்க. ரூம் நம்பர் 7 3rd floor லேக் வியூ லாட்ஜ், அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இவங்களும் கிளம்பி அந்த லாட்ஜுக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா லேக்கையே காணும். லேக் வியூ லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. லேக் எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் கிட்ட போயிட்டு கேட்கும்போது அந்த லேக்கை மூடிட்டு தான் நாங்க லாட்ஜே கட்டிருக்கோம், இப்போ நீங்க எங்க போறீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரூம் நம்பர் 7 3rd floor அப்படின்னு சொல்லும்போது அந்த படிக்கட்டுல ஏறி போங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் கிளம்பி அந்த ரூம் நம்பர் 7க்கு போறாங்க. அந்த கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது லாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த லாக்கை நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் கத்தியை வச்சு ஓபன் பண்றான். இப்போ அப்படியே உள்ளுக்குள்ள போக லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி லைட் ஆன் பண்றாங்க. மச்சான் அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் போயிட்டு வர இங்க நம்மள வர சொன்னாங்க, அந்த கிட்னாப்பர் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அங்க இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைலை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எந்த கேஸ் எல்லாம் டீல் பண்ணாங்க, எந்த கேஸ்ல இருந்து எவ்வளவு பணத்தாலாம் ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஃபைல்ல போட்டிருக்கு. உங்க அக்கா மக்கா நம்மளை பத்தி எவன்டா இவ்வளவு டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயத்தோட இருக்கும் போது இதே டைம்ல அங்க தேஜஸ்வி தோட்டா வராரு. எங்கடா ரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரியாவா, ரியா யாரு, ஏன் ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேய் தேஜஸ்வி ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த வாய்ஸை கேட்கும் போதே எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சு, நீ தானே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பேரு தேஜஸ்வி எல்லாம் கிடையாது, என் பேரு ஆகாஷ், ரியா யாரு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா டப்புன்னு ஷூட் பண்ணிடுறான். டேய் மச்சான் ஷூட் பண்ணிட்ட, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சத்தியமா நான் ஷூட் பண்ணல, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கி போட அந்த சேஃப்டி லாக்கு ஆன்ல இருக்கு. ஆன்ல இருக்கும் போது எப்படி ஷூட் பண்ண முடியும், யாரு ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த ஆளு இறந்தே போயிட்டாரு. இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, நீ ஷூட் பண்ணல அப்படின்னா யாரு ஷூட் பண்ணா, ரியா எங்க போனாங்க, ரியாவை யாரு கடத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கேள்விகள் இருக்கு. மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவ்வளவுதான், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். நம்மளை பத்தி எல்லா டீட்டெயிலும் அந்த ஃபைல்ல இருக்கு. இங்க பார்த்தா அநியாயமா வேற யாரோ கொலை பண்ணிட்டு நம்மள மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சரி ஓகே நம்ம வந்துட்டு ஹீ டீமுக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது டேய் நம்ம அபிஷியலா வந்து பிரச்சனைல மாட்டிக்கிட்டா ஹீ டீமுக்கு கால் பண்ணலாம், நம்மளே வந்துட்டு அன்அபிஷியலா பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். அந்த பிளான் சொதப்பிக்கிட்டு நினைக்கிறோம். இப்படி இருக்கும் போது எப்படி ஹீ டீமுக்கு கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதே டைம்ல சைரனோட வண்டி வர சவுண்ட் கேக்குது. ஹீ டீம் வந்துட்டாங்க. அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம், ஹீ டீமும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள கதவு கிட்ட வந்து கதவை சமையா தட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடைக்கவே ட்ரை பண்றாங்க. இவங்க ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீ டீம் உள்ளுக்குள்ள வந்து பாக்குறாங்க, யாரோ இவரை கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆளை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது ஒளிஞ்சிட்டு இருந்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் இவங்களுக்கு பின்னாடி வந்த மாதிரி சைலண்டா அங்க வந்து நின்று எப்படியோ மேனேஜ் பண்றாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அதான் உடனே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி ஓகே உடனே ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணுங்க, வந்து ஒரு எவிடன்ஸை மிஸ் பண்ணாம கலெக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னும் போது அவ்வளவுதான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு ஒரு பிளான் போடுறாங்க. நம்மளே நம்ம வந்துட்டு இந்த ஸ்பாட்டை கண்டாமினேஷன் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஆக்டிங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு போயிட்டு என்ன விஷயம்லாம் பண்ணானுங்களோ அதை திரும்ப பண்ணி கை கால் பிரிண்ட் எல்லாம் படுற மாதிரி முடிலாம் கீழே ஒழுகிற மாதிரி ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும், அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கீழே ஒழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஃபைலை தூக்கி அப்படியே ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சுக்கிறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கிரைம் ஸ்பாட்டை எதுவும் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னா கிரைம் ஸ்பாட்டையே கண்டாமினேட் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க தான் கொலைகாரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளுக்குள்ள போகணும்டா அப்படின்னு சொல்லும் போது பாசே அந்த மாதிரி மட்டும் பண்றாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் வேலையில பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக இந்த மாதிரி பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஸ்பாட்ல இருந்து டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போறாங்க. அந்த ஸ்பாட்ல கிடைக்கிற எல்லா எவிடன்ஸையும் கொண்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அந்த ஆபீஸ்க்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மச்சான் என்னடா பண்ணலாம்னு கேட்க இருடா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை மூடி தூங்கிட்டாரு. மறுநாள் காலைல விரியுது. டே இன்னுமாடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தூங்கிட்டேன் அப்படின்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏதோ மிஸ்ஸிங் கேஸா, யாரோ அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கான், அதான் மேடம் ஸ்பெஷலா உங்க 2 பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க பெரிய ஜட்ஜு பேரு தாமினி, காணாம போன பொண்ணுடைய பேரு ரியா அப்படின்னும் போது ஐயோ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. பயந்துகிட்டே உள்ளுக்குள்ள போனா அங்க வேற லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி தாமினி கிடையாது, இவங்க தாமினி அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சரி ஓகே பொண்ணுடைய போட்டோவை காமிங்க
வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா ரியாவும் வேற ஒரு போட்டோவா இருக்கு. இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் யோசிக்க, இதே டைம்ல ஹெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, இவங்க ஒரு ஜட்ஜும் கூட, இவங்களுடைய பொண்ணு ரியாவை காணுமா 3 நாளா காணுமா அப்படின்னும் போது, ஆமா 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு ஏதோ பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனா, அவளுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே, யாருக்கோ பார்ட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, இதே டைம்ல ஒரு தாடிக்காரன் இருப்பான், முன்னாடி சீன்லயே சொல்லியிருப்பேன், அவன் அந்த ஹெட் கிட்ட மேடம் ஒரு அனானிமஸ் மெயில் வந்திருக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளே பண்றான். பிளே பண்ணா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஷூட் பண்ணா பாத்தீங்களா, அவன் ஷூட் பண்ணிருக்க மாட்டான், அவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஷூட் பண்ணிருப்பாங்க, ஆனா இவன் தான் ஷூட் பண்ணி கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவை அமுச்சு வச்சிருக்காங்க யாரோ. இத பார்த்து டீமே ஷாக் ஆகுறாங்க. அட கொலகார பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது, இதே டைம்ல இந்த பையனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, ரியாவை நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு எங்கேயோ தூக்கிட்டு போற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஐயோயோ ரியாவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக்ல போனை கீழே போடுறான். அந்த போன் எடுத்து இந்த லேடி பார்த்துட்டு, தீபா இவங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்க போல ரியாவை, இவங்கள புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமினி மேடம் சொல்லும் போது, இப்ப அப்படியே சுத்தி வளைக்கிறாங்க. வசமா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் கேட்கும் போது இவங்க தப்பிச்சு கீழே ஓடி போறாங்க. ஓடி போனா அங்க இவங்களுடைய காரே நிக்குது. நம்ம கார் இங்க தான் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது கீயும் இருக்கு. வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்தா யாரோ பின்னாடி படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாரா நமக்கே தெரியாம நம்ம வண்டியில படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துட்டு பார்க்கும்போது பார்த்தா ரியா தான். ரியாவை யாரோ கழுத்தறுத்து கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது உண்மையான ரியாவை. இவங்களுக்கு இப்போ அப்படியே மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன பண்றது அப்படின்னே புரியாம இருக்காங்க. ஹீ டீம் சுத்தி வளைக்கிறாங்க. அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல நிக்க வைக்க, நம்ம ஹீரோ சில பல குரலி விதையெல்லாம் காமிச்சு அங்க இருந்து எப்படியோ தப்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனா ஹீ டீம் நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்கள பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டீம் லீடர் கிட்ட சொல்லும் போது அவங்க அப்படியே கடுப்பாகிறாங்க. மேடம் எனக்கு தெரிஞ்சு அவங்க கொலைகாரங்களா இருக்க வாய்ப்பு கிடையாது, அவங்கள யாரோ ஃப்ரேம் பண்றாங்க, இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, கிடையாது அவனுங்க தான் கொலைகாரனுங்க, அதுக்கு என்கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கர்மா ஹப்ல வச்சு ஆகாஷ்க்கும் இவங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில ஆகாஷையே கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்களா மாட்டிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு அந்த பிரச்சனைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம். கர்மா ஹப்ல இருந்து அவனுங்க வெளியே போகும்போது ரியாவை கடத்திட்டு போயிருக்கானுங்க. கடத்திட்டு போயிட்டு ரியாவை கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னமோ நாசம் பண்ணிட்டானுங்க போல. இந்த விஷயத்த சிசிடிவி கேமரா மூலியமா ஆகாஷ் பார்த்துட்டு இவனுங்களுக்கு கால் பண்ணி 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணும்போது இவனுங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த லாட்ஜுக்கு போயிருக்காங்க. போனா சம சண்டை. சண்டையோடைய முடிவுல இந்த பையன் வந்துட்டு ஆகாஷை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, கிடையவே கிடையாது, யாரோ அவங்கள ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, அவங்க ரியாவை கொலை பண்ணிருந்தானுங்க அப்படின்னா ரியாவை தூக்கி ட்ரங்க்ல போட்டிருப்பாங்களே கண்டி, பின் சீட்ல படுக்க வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அதுக்கு தான் நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. கிரைம் ஸ்பாட்ல இருந்து நம்ம 10 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 10 லட்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது இப்போ முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இங்க பாருங்க ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு, இது வரைக்கும் அவனுங்க டீல் பண்ண எல்லா கேஸ்ல இருந்தும் பணத்தை ஆட்டிய போட்டிருக்கானுங்க. மோசமான கிரிமினல்ஸ் அவனுங்க. அவனுங்களை எப்படியாச்சும் இந்த சிட்டியை தாண்டறதுக்கு முன்னாடி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொல்லும் போது, சரி ஓகே உடனே சர்ச் பண்ணுங்க, இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போட்டோ தகவல் அமைச்சு வச்சு அவனுங்களை பிடிக்க ட்ரை பண்ணுங்க, மீடியாக்கு மட்டும் தகவல் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீ டீம் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் இந்த ஊர் முழுக்க தேடி அலைகிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. நம்மள யாரோ பக்காவா பிளான் பண்ணி மாட்டி விட்டாங்க. முதல்ல அந்த கிட்னாப்பர் ஒரு மொட்டையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனை தேடி கண்டுபிடிச்சாதான் நமக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போயிட்டு அந்த போலி தாமினி வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா. அது ஒரு சீரியல் எடுக்கிற ஒரு பெரிய வீடு போல மக்களே. அதை ஒருத்தன் ரெண்ட் விட்டுக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு விசாரிக்கும் போது, நேத்து ஒரு ஃபைட் மாஸ்டர் தான் இங்க ரெண்டுக்கு வந்தாரு, ஏதோ படம் ஷூட்டிங்னு சொன்னாரு, அதுக்காக தான் காசு வாங்கிட்டு வாடகைக்கு விட்டேன், மத்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, யார் அந்த ஃபைட் மாஸ்டர், எனக்கு டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போனா, அந்த ஃபைட் மாஸ்டர் வேற யாரும் கிடையாது, அந்த மொட்டையன் தான். அவனை பிடிச்சி பொழந்து விசாரிக்கும் போது, இந்த எல்லா விஷயத்தையும் ஆகாஷ் தான் பண்ண சொன்னாரு, அவருடைய பிளான் தான் இது அப்படின்னு சொல்லும் போது, அவன் ஏன்டா பண்ண சொன்னான்னு கேட்கும் போது, அது எனக்கு தெரியாது, காசு கொடுத்தாரு, அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா மிச்ச காசை லேக் வியூ லாட்ஜுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நீங்க அடிச்சு அந்த ட்ரங்க்ல போட்டு பூட்டி வச்சிருந்தீங்க, நான் காருடைய டிக்கில இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து எங்க இருந்து போலாம், எப்படி இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கார்லயே கீ இருந்துச்சு. நான் ஆட்டையை போட்டுட்டு அந்த லேக் வியூ லாட்ஜுக்கு போனேன். அங்க போயிட்டு பார்த்தா அந்த ஆகாஷியை யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை
பார்த்துட்டு அந்த காரை அங்கேயே விட்டு நான் ஓடி வந்துட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் யாரையும் ஹர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நீ தான் மயக்கத்துல இருந்தியே, எப்படி கண்ண முழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க அது தண்ணி அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்த 2 கோடி பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது பணமா, காருடைய டிக்கிலேயே ஏதோ ஒரு பேக் இருந்துச்சு, அதை நான் கண்டுக்கல அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மச்சான் நம்ம காருடைய டிக்கில் தான் 2 கோடி பணம் இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது அது இப்போ முக்கியம் கிடையாது, அந்த கார் எப்படி கரெக்டா டெட் பாடியோட சேர்ந்து நம்ம ஹீ டீமோடைய ஆபீஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டைய சொல்றான். இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து இவங்களை மீட் பண்றாங்க. நீ எப்படிமா எங்களை கண்டுபிடிச்சேன்னு கேட்க நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. எனக்கு தெரியாம ஏன்டா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணை விட்டா நமக்கு உதவி பண்ண வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு எங்களை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்பதுனால மட்டும்தான் நான் தனியா வந்தேன், இல்லனா ஹீ டீமோட வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அநியாயமா இவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க, 10 லட்சம் வாங்கிட்டு போயிட்டு அதுவும் நாசமா போச்சு அப்படின்னு சொல்ல ஏமா கிரைம் ஸ்பாட்ல தான் 10 லட்சம் பணம் கிடைச்சது, அதை எடுத்து வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச பணம் அப்படின்றதுனால ஏன்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஃபைல காமிச்சு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எப்படி உன்கிட்ட கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க தப்பிச்சு ஓடி வரும்போது அங்கேயே விட்டு வந்துட்டீங்க, ஏன்டா இவ்வளவு பணத்தை ஆட்டைய போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நிதி, நாங்க கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு போனதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ஆகாஷை யாரு கொலை பண்ணா, எங்களை யாரு மாட்டி விட்டா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னா நம்ம முதல்ல அந்த லாட்ஜுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த லாட்ஜுக்கு போறாங்க. அந்த ரூமுக்கும் போறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படின்னா உங்களை தவிர யாரோ இந்த ரூம்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி கெஸ் பண்றா. ஆமா யாரோ ஆகாஷ பின்னாடி பக்கமா இருந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்னும் போது யாரு சொன்னா, ஆகாஷ யாரோ முன்னாடி இருந்து ஷூட் பண்ணாங்க, போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்ல அதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க வெறும் வால் தான் இருக்கு, ஆனா அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதாவது ரூம் நம்பர் 6க்கும் ரூம் நம்பர் 7க்கும் ஒரு கனெக்டிங் டோர் இருக்கு, அது கொஞ்சம் ஹைடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ரூம் நம்பர் 6ல அந்த டைம்ல யாரு ஸ்டே பண்ணிருந்தான்னு கண்டுபிடிச்சா கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து ஸ்டே பண்ற யாருடைய டீடைலும் வாங்கவே மாட்டாங்களாம், சும்மா ஏதோ பேர் மட்டும் கிறுக்கி வைப்பாங்களாம், அது கூட இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க எந்த ரெக்கார்டுமே கிடையாது மக்களே. சரி ஓகே எதுக்காக இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணல, நான் கேமராவை பாத்ரூம்ல வச்சாலும் வைப்பனே கண்டி, மெயின் ஹால்ல வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நீ ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா யாரு ரெக்கார்ட் பண்ணான்னு கேட்கும் போது அந்த ரூம் ஆகாஷ் சாருடைய ஸ்பெஷல் ரூம், அந்த ரூமுக்கு நான் போகவே மாட்டேன், பர்சனலா அவர் எப்போ வந்தாலும் அங்கதான் ஸ்டே பண்ணுவாரு, ரூம் நம்பர் 7 செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் போது நாங்க கேட்கறது செகண்ட் ஃப்ளோர் கிடையாது 3rd ஃப்ளோர் ரூம் நம்பர் 7 அப்படின்னு சொல்லும் போது ஆனா கொலை நடந்தது ரூம் நம்பர் 7 செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும் போது அடைச்ச அப்படின்னா நம்ம வந்துட்டு ரூமை மாத்தி போயிட்டோம் போல, ஆகாஷ் நமக்கு கால் பண்ணி 3rd ஃப்ளோர் ரூம் நம்பர் 7க்கு வர சொன்னா நம்ம தான் மாத்தி செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம் போல, அதனால தான் அவன் நம்மள பார்த்தோன்னே ஷாக் ஆயிருக்கான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே 3rd ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் நம்பர் 7க்கு போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யுவா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஒரு பிரேஸ்லெட் மட்டும் கிடைக்குது. மச்சான் இது யூத் ஸ்டார் யுவாக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லும் போது அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. முதல்ல இது அவனுக்கு சொந்தமா இருந்தான்னு கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மா ஹவுஸ்ல போட்டோ கிளிக் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது, அந்த பயபுள்ள கண்டிப்பா இங்க வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ரிசப்ஷனிஸ்ட கூப்பிட்டு இந்த ரூமோடைய பாத்ரூம்ல கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட்ஜெட் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல மட்டும் வைக்கல அப்படின்னு சொல்ல செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கியான்னு கேட்கும்போது ரூம் நம்பர் 6 ரூம் நம்பர் 7 ரெண்டு ரூம்லயுமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், முக்கியமா பாத்ரூம்ல அப்படின்னு போது இப்போ இவனை அடிச்சு அந்த கேமரால இருந்து மெமரி கார்டை மட்டும் கரெக்ட் கீழே கொண்டு வராங்க. உங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க இருக்கிற 3 பேருமே ஐபோன் யூஸ் பண்றாங்க, மெமரி கார்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாகிறாரு நம்ம ஹீரோ. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம போயிட்டு அந்த யூத் ஸ்டார் யுவாவை மீட் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஒரு ஐடியா கொடுக்க சரி ஓகேன்னு கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி அவனை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு மூவியுடைய ப்ரீ ஈவென்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அவனுடைய ஃபேன்ஸ் அப்படியே தீயா இருக்காங்க, நெருப்பா பறந்துகிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவுல இவங்க எப்படியோ உள்ளுக்குள்ள பூந்து போயிட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனை போட்டோ எடுத்தாரு பாத்தீங்களா, அப்படி போட்டோ எடுக்கும் போது அவனையும் போட்டோ எடுத்திருப்பாரு. அப்படி எடுக்கும் போது ரியா அந்த பையன் பக்கத்துல உட்காந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா, சில பல போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, சரக்கடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் கூட இவங்க எடுத்த போட்டோல ரெக்கார்ட் ஆயிருக்கு மக்களே. இப்போ ரியாவும் அந்த யூத் ஸ்டார்
யுவாவும் ஒன்னா இருக்க போட்டோவை அந்த யுவா கிட்ட காமிச்சு நீ தான் ரியாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டு அப்படியே ஓரமா அங்க வந்த அப்படின்னா நம்ம எது வந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரமா போயிட்டு வெயிட் பண்ணும்போது இப்ப அப்படியே இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசினவரு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆகாஷை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது யாரு யாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அது வேற யாரும் கிடையாது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு இவங்களை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படியோ சண்டைலாம் போட்டு அந்த யுவாவை வேற ஒரு செட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நாங்க சில பல கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏடா கூடமான கேள்வி எல்லாம் கேட்டு அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி நான் தான் ரியாவை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டி வீடியோவா காமிக்கும் போது இவன் ஷாக் ஆகுறான். நான் எப்பலாம் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ சொல்லல, நீ சொன்னதா இதை ப்ரூஃபா வச்சு நான் கைது பண்ண போறோம், உன்னை இந்த கேஸ்ல மாட்டி விட போறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை காமிக்கிறாங்க. உன்னால தப்பிக்கவே முடியாது, இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் அந்த கர்மா ஹப்ல ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கேன், அடிக்கடிக்க சும்மா போயிட்டு சருகு போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். அன்னைக்கும் வழக்கம் போல போயிட்டு சருகு போட்டே இருக்கும் போது ரியா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே மத்த பொண்ணுங்க மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ எதிர்பார்க்கறா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவ கூட பேசிக்கிட்டே இருந்தேன், கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணும், சரக்குலாம் போட்டோம், நான் அவங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது பொண்ணு விழுந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கர்மா ஹப்லயே இவனுக்குன்னு சொல்லிட்டு தனியா ரூம் இருக்கான், அந்த ரூமுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான லாங் டிரைவ் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக 57 செகண்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எவ்வாடா இன்னைக்கு தான் நம்ம கரியர்லயே ரொம்ப நேரம் ரைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா ரொம்ப ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. இல்லம்மா பேசுறதுலாம் டைம் கிடையாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள கிளம்பாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது என்ன காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காசுலாம் தேவை கிடையாது, அடுத்த படத்துல என்ன ஹீரோயினா போடுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது உன்ன ஹீரோயினா போடணுமா, இல்லம்மா அடுத்த படத்துல நானே ஹீரோ நானே ஹீரோயின் நானே மேக்கப் போட்டுட்டு ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது இங்க பாரு ஒழுங்கா அடுத்த படத்துல என்ன ஹீரோயினா போடு, அப்படி இல்ல அப்படின்னா நீ என்ன கூட்டிட்டு வந்து ட்ரக் கொடுத்து ரேப் பண்ண பார்த்த அப்படின்ற மாதிரி கத்தி கூப்பாடு போடுவேன் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியவே முடியாது, நீ கத்தனா கூட ஆட்கள் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலேயே தண்ணி ஊத்தும் போது தண்ணியா சரக்கான்னு தெரியல ஏதோ ஒன்று ஊத்துறான். அவள் தான் இந்த பொண்ணு செமையா கடுப்பாயிட்டு உடம்பெல்லாம் போட்டு கிழிச்சுக்கிறா, அவளையே போட்டு அடிச்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்க, இருந்தாலும் என்ன கற்பழிக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இப்ப இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம அந்த ஸ்டாம்ப் ஞாபகத்துக்கு வந்து வாய்க்குள்ள போட்டு அடைக்க போதையில அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட் ஆகுறா. இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா, நடந்து போயிட்டு அப்படியே முட்டிக்கிறா. ஏன் இங்க நிக்கிற, போயிட்டு எங்கேயாச்சும் தற்கொலை பண்ணி சாவு அப்படின்னும் போது உடனே அந்த பொண்ணு பாட்டில உடைச்சு கழுத்து அறுத்துக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து அவள் தான் அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டா. இப்ப இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம ஆகாஷ்க்கு கால் பண்ணி வர சொல்லி உதவி பண்ணு மச்சான் அப்படின்னும் போது அட பாவி அநியாயமா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க கொலை பண்ணேன், அந்த ஸ்டாம்பை வாயில வச்சு அமைதிப்படுத்தி கோவத்துல எங்கேயாச்சும் போயிட்டு செத்து போ அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என் கண்ணுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, நான் என்ன பண்றது அப்படின்னும் போது டேய் அது ஸ்லேவ் ட்ரக்டா, இந்த ட்ரக்கை நம்மளுடைய கிளைண்ட்டுக்காக ஸ்பெஷலா மேக் பண்ணி வச்சிருக்கேன், நானே உருவாக்கி வச்சிருக்கேன், இதை ஏன்டா அந்த பொண்ணுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். சரி ஓகே ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த ட்ரக்கை இந்த கடைக்குள்ள சேல் பண்றாங்க, இந்த கர்மா ஹப்ல சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அவங்க 2 பேரை கைது பண்ணிருப்பாங்க, பயங்கரமா கலாட்டா பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல அந்த கர்மா ஹப்ல வேலை செய்யற பொண்ணு இந்த ஆகாஷ்க்கு கால் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னும் போது இவன் கீழே போயிருப்பான். அப்போ வந்துட்டு கைது பண்ணி அசிங்கப்படுத்த இவங்களை ஏதாவது பண்ணும், இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் வெளியே போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு குடிச்சிட்டு போதையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே தூக்கிட்டு போயிட்டு கார்ல ஏத்திருப்பாங்க. இதை கேமரா மூலியமா பார்த்தவன் அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இவங்க தான் ரியாவை கடைசியா தூக்கிட்டு போறாங்க, இவங்க தான் ரியாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடலாம், நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு அப்படின்னும் போது டேய் மச்சான் அது ரியாவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அது ரியா கிடையாது அப்படின்ற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், பின்னாடி இருந்து பாரு அது ரியா மாதிரி தான் தெரியுது, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையனை வச்சு ஒரு டிராமா நடத்திருக்காங்க. டிராமா முடிய அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே இந்த ஆகாஷ் பிளான் பண்ணபடி பக்காவா நடக்குது. கடைசியா இந்த ஆகாஷே கால் பண்றான், கால் பண்ணி உனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னா எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட இவங்க காசை வாங்கிட்டு அந்த லாட்ஜுக்கு வராங்க. லாட்ஜுக்கு வந்தவங்க தப்பான ஃப்ளோருக்கு போறாங்க. அப்பதான் ஆகாஷ் உங்களை பார்த்து ஷாக் ஆகிறான். இந்த டைம்ல தான் ஆகாஷை யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. ஆகாஷ் எதுக்காக அந்த ரூமுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்களை பிளான் பண்ணி மாட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவாவும் ஆகாஷும் கார்ல ஏறி உட்கார
புதுசார என்னுடைய டேபை காணும், நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். டே இப்ப எங்கடா போற, உனக்கு அந்த டேப் ரொம்ப முக்கியமா, இப்பதான் அந்த ஹீ டீமுக்கு நீயே கால் பண்ணி சொன்ன, இப்ப அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு போது இல்ல நான் போயிட்டு அந்த டேபை கொண்டு வரேன், டேப் ரொம்ப முக்கியம், அந்த பைத்தியம் முடிச்ச பக்கரி பசங்க 3வது ஃப்ளோருக்கு 7ஆம் நம்பர் ரூமுக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னா அவனுங்க ஏன் ரூமுக்கு போயிட்டானுங்க, அங்க வந்துட்டு டேப் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனா பேசி சண்டை போடுறாங்க. கடைசியா யாரோ இந்த ஆகாஷை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க, அது யாரு அப்படின்னு தான் தெரியல. இதே டைம்ல ஆகாஷை தேடி யுவா போறான். அங்க ஹீ டீம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஆகாஷை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டீம் டெட் பாடி அங்கிருந்து கொண்டு போறாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு இவனுக்கு புரியாம அந்த டெட் பாடியை நம்மளே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல போட்டு லாக் பண்ணி அங்கிருந்து கொண்டு போயிருக்கான். கொண்டு போகும்போது தான் அந்த பிரேஸ்லெட்டை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். கீழே போயிட்டு பார்த்தா உங்களுடைய காரை பார்த்தேன், கடைசியா பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு உங்க காருக்குள்ளேயே அந்த பொண்ணுடைய பாடியை வச்சு காரை கொண்டு போயிட்டு ஹீ டீம் வாசல்லையே விட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, நீ தான் அவனை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா மேல சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரன் கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். மச்சான் தப்பி தவறி ஷூட் பண்ற போற, கன்னை கொடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி புல்லட்டை மட்டும் கழட்டிட்டு கன்னை கையில கொடுக்குறாரு. அந்த கன்ல புல்லட் இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் காணும். டேய் கன்ல புல்லட் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மச்சான் சத்தியமா நான் ஷூட் பண்ணல, நீ அன்னைக்கே அந்த புல்லட்டை வாங்கி பார்த்த இல்லையா, எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, இப்போ எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியலடா அப்படின்னும் போது இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இதுக்கு நடுவுல கன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்மரி ரூம்ல இருந்திருக்கும். அப்பதான் யாரோ உன்னுடைய கன் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஷெல்ல கொண்டு போயிட்டு கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச அந்த எவிடன்ஸோட மேட்ச் பண்ணி வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா ஹீ டீம்ல தான் அந்த கொலைகாரன் இருக்கான். ஹீ டீமை சேர்ந்த எவனோ தான் ஆகாஷ கொலை பண்ணிட்டு நம்மள மாட்டி விட பாக்குறான், உன்னுடைய கன்னை ஹார்மரியில இருக்கும் போது யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹீ டீம்ல இருக்கவங்க எப்படி கொலைகாரனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது அதை நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்புறாங்க. கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க. போகும்போது அந்த யுவாவையும் கூட்டு போறாங்க. என்னடா ஆபீஸ்ல யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்க உங்களை தான் ஊர் முழுக்க எல்லாரும் போய் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே நீ போயிட்டு இந்த மெமரி கார்டுல என்ன விஷயம் இருக்குன்னு பாரு, நாங்க போயிட்டு யாரு ஆர்மரி ரூம்குள்ள போனா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ரூமுக்கு போயிட்டு யாரு போனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ட்ரை பண்றாங்க. பாஸ்வேர்ட் இருக்கு, அதெல்லாம் ஹேக் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். அடி பாவி, 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் இந்த ஃப்ரெண்டுக்கானுடைய கன்னு ஹார்மரி ரூம்ல இருக்கும். அந்த டைம்ல ஒரே ஒரு நபர் தான் போயிருக்காங்க, அது ஹீரோயின் மட்டும்தான். இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், இவ தான் கொலகாரி போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, அப்படின்னா எதுக்காக அந்த பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே திரும்புறாங்க. பார்த்தா ஹீ டீமே அங்க வந்து நிக்கிறாங்க. யாரு, நிதி போட்டு கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல விதி அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் சொல்றாரு. கேமரால பார்த்துட்டு வந்துண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பாயிண்ட் பண்றாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து லைட் ஆஃப் பண்ணி இவங்களை காப்பாத்துறாங்க, தப்பிக்க வைக்க ஹெல்ப் பண்றாங்க. தப்பிச்சு போகும்போது ஹீரோயினை மீட் பண்றாங்க. அடி பாவி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா, நீ இப்போ எங்களை கொலை பண்ண போறியா, எங்களை ஒன்னும் பண்ணாத அப்படின்னு போது டே பைத்தியங்களா நான் என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கும் போது கொலைகாரன் வேற யாரும் கிடையாது, அந்த தாடிக்கார மக்களே, இவன் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகும் போது நீங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு பாஸ் கிட்ட இந்த வீடியோவை காமிக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல யாரோ அந்த எவிடன்ஸ் ரூம்குள்ள போயிருப்பாங்க. எந்த கார்டை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய கார்டு தான். அந்த கார்டை யூஸ் பண்றது வேற யாரும் கிடையாது, அந்த தாடிக்காரன் தான். அவனை போயிட்டு நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த வீடியோவை பாஸ் லேடி கிட்ட காமிக்கிறாங்க. இதே டைம்ல ஹீரோவும் ஃப்ரெண்டும் போயிட்டு அந்த பையனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. செமையா ஃபைட் நடக்குது, கடைசியா ஷூட் அவுட்லாம் நடக்குது, பயங்கரமான சண்டையோடைய முடிவுல அந்த தாடிக்காரன் ஹீரோவுடைய ஃப்ரெண்டை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்க வந்த இந்த ஹெட் அந்த பையனை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. தாடிக்காரன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டான். மேடம் அநியாயமா இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டீங்க, இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற விஷயம் தெரியாமலே போச்சு அப்படின்னு போது தெரியும் இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா இந்த ஹெட் லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கும் போது எனது நானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா நீங்க தான், அவன் வந்துட்டு அந்த லாட்ஜில் இருக்கும் போது நீங்க தான் கால் பண்ணி பேசிருக்கீங்க, அவன் அந்த விஷயத்த ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிருக்கான், அவன் கால் ரெக்கார்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க வந்துட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்கள போட்டு தள்ளிட்டு அவங்கள பத்தின அந்த டீடைல் அங்கேயே வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட் லேடி தான் சொல்றாங்க. அந்த விஷயம் நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடி பாவி, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேனு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையை உண்மையா சொல்லுங்க, இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க
அப்படியே பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆகாஷ் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மோசமான ஆளு, அவன் பேரு ஆகாஷே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது தேஜஸ்வி தோட்டா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றான். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு. அவனுடைய முக்கியமான வேலையே பொண்ணுங்களை தப்பா பணம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது மூலயமா மிரட்டி பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமான வேலையா பண்ணிட்டு இருந்தான். இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு என் புருஷன் கிட்ட வந்தா. இவங்க புருஷன் வந்து ஒரு போலீஸா இருந்திருக்காரு. அந்த போலீஸ் இந்த கேஸ் விஷயமா அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் புருஷனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை இவன் ஷூட் பண்ணி கொலை பண்ணுவான் இல்லையா, அந்த போலீஸ் வேற யாரும் கிடையாது, இந்த ஹெட்டோடைய ஹஸ்பண்ட் தான். மக்களே ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். தப்பிச்சு ஓடும்போது யாரோ கால்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஓடி போனவன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்மா ஹப்ல வச்சு பார்த்தேன். அன்னைக்கு என் பொண்ணுடைய பர்த்டே, அந்த பொண்ணுக்கு பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனா, ஏமா ஏமா அப்படி போர் அடிக்கிற, நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. இந்த டைம்ல தான் கர்மா ஹப்ல வச்சு அந்த ஆகாஷை இவங்க மீட் பண்றாங்க. டேய் தேஜஸ்வி தோட்டா, இங்க நீ பேரை மாத்திட்டு வந்தா உன்னை சும்மா விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாம அவனை கண்டிப்பா கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸுக்காகவே அவங்க கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்கடிக்க போயிட்டு மீட் பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பத்தியும் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஃபைலா கொண்டு வந்து கொடுக்க, இது என்ன ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுல முக்கியமான விஷயம் இருக்கு, பொறுமையா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நான் ஒரு வேலையா போறேன், வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலோட நேரா போயிட்டு ஆகாஷை மீட் பண்ணிருக்காங்க. ஆகாஷ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வர, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறாங்க. அங்க இருந்து ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகுது. அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா இந்த கர்மம் முடிச்சவன் கர்மா ஹப்ல வச்சு சில பல மோசமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பொண்ணுங்களை வச்சு பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கான் போல. அதை வேற வீடியோல லைவா பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல இவன் வந்துட்டான். வந்து பார்த்தவன் அந்த வீடியோ ஆஃப் பண்றான். என்னமா எல்லாமே பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் தேஜஸ்வி தோட்டா, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும், பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வேறையா, நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு போது, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ இந்த விஷயத்தை வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னா நான் இந்த வீடியோவை மக்களுக்கு போட்டு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு காமிச்சா, அந்த வீடியோல இந்த ஹெட்டோடைய பொண்ணு ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு கசமுசா பண்ணிட்டு இருக்கா. அதை பக்காவா பைபிள்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருமா, இப்ப இருக்கிற பொண்ணுங்களா பந்த பாசம் அசிங்கம் எல்லாம் பாக்குறதே கிடையாது, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பாங்க வந்து கிளம்புறாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, சரியான கோவத்துல இருக்காங்க. பொண்ணுடைய வீடியோ வேற மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேலயும் சரியான கான்ல இருக்காங்க. இந்த டைம்ல அந்த தாடிக்காரன் வந்து, நான் கொடுத்த ஃபைலை படிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, படிச்சு பார்க்கல, அந்த ஃபைலே மிஸ் ஆயிடுச்சு, ஃபைலுக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தாடிக்காரன் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் ஹீ டீம்ல இருக்க தகுதியானவங்களே கிடையாது, அவங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஆகாஷ் கிட்ட நம்ம ஹெட் வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. நீ என்ன பண்ணு, இந்த லாட்ஜுக்கு போ, அந்த லாட்ஜ்ல தேஜஸ்வி தோட்டா அதாவது ஆகாஷோடைய டேப் ஒன்னு இருக்கும், அதை எப்படியாச்சும் அவனுக்கே தெரியாம கொண்டு வந்துரு, அதை மட்டும் நம்ம கையில கிடைச்சது அப்படின்னா அதை வச்சு அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. இவனும் கிளம்பி அந்த 6ஆம் நம்பர் ரூமுக்கு போயிருப்பான். ஆனா இவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாம நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே இவன் போன் மூலமா அப்டேட் பண்ணிட்டே இருக்கான். இந்த டைம்ல தான் ஆகாஷ்க்கும் இவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லும் போது, நீ என்ன பண்ணு, ஆகாஷை ஷூட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அவனுங்க தான் பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி பழைய போட்டு, இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லும் போது இவனும் அந்த கதவை ஓபன் பண்ணி யாருக்கும் தெரியாம ஷூட் பண்ணிட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படிதான் இவங்க மாட்டிட்டு இருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரனை கரெக்டா பக்காவா செட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய கன்னு அந்த ஆர்மரி ரூம்ல இருக்கும் போது அந்த கன் எடுத்து ஒரு தோட்டாவை ஷூட் பண்ணி அந்த ஷெல்ல கொண்டு போயிட்டு எவிடன்ஸ் ரூம்ல வைக்க சொல்லி இந்த லேடி தான் சொல்லிருப்பாங்க. இந்த லேடி சொல்லி தான் அவனும் அந்த புல்லட்டுடைய ஷெல்ல எவிடன்ஸ் ரூம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் சண்டை நடக்குது. இதுக்கு நடுவுல அந்த பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற வீடியோவை நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து காமிக்க, போற போக்க பார்த்தா நம்மளும் மாட்டிப்போம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம இவங்க வந்து அந்த பையனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தான் இருக்கு. மேடம், நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த ஆகாஷை நம்பின நீங்க உங்க பொண்ணை நம்பாம விட்டீங்க. ஆக்சுவலா உங்க பொண்ணு மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டு போயிட்டு பிராஸ்டியூஷன் பண்ணல. அவனுங்க வந்துட்டு அந்த ஸ்டாம்ப்ல ஒரு ட்ரக் ஒன்று வச்சிருக்கானுங்க. அந்த ட்ரக்குடைய பேரு ஸ்லேவு. எப்படியோ அந்த ட்ரக்கை வந்துட்டு அந்த பொண்ணுங்க குடிக்கிற பானத்துல கலந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுங்க மயங்கினதுக்கு அப்புறமா நீ போயிட்டு அவங்க கூட ஒன்னாரு அப்படின்னு சொன்னா ஒரு அடிமை மாதிரி அந்த பொண்ணுங்க போயிட்டு ஒன்னாந்துருக்காங்க. அந்த போதை பொருளுடைய வீரியம் குறையிற வரைக்கும் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில போதை தெளிய, நீங்க செமையா போதை ஆயிட்டீங்க, உங்களை நாங்க சும்மா
சும்மா படுக்க வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களுடைய மனசை மாத்தி அமைச்சிருக்காங்க. அதே மீறி யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ ரெக்கார்டை காமிச்சு நீ ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு, இந்த விஷயத்தை பத்தி வாயை திறந்த அப்படின்னா இந்த வீடியோ வெளியே லீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமைச்சிருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆயிருக்கு, உங்க பொண்ணை நம்புங்க, மத்தவங்கள நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இவங்க அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல மைக்கேல் வந்து இந்த லேடிய கைது பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையும் ஒரு 6 மாசம் சஸ்பெண்டும் பண்றாரு. மச்சான் பணம் கண்டிப்பா நம்ம கார்ல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டு செக் பண்ணும்போது 2 கோடி அப்படியே இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார் வந்துட்டு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த காரை சர்வீஸ் விடும்போது 20,000 பணம் கேக்குறாங்க. 20,000 பிச்சை காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ல இருந்து பணத்தை தூக்கி போடும்போது, டேய் என்ன விளையாடுறீங்களா, பொம்மை நோட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடும்போது, பொம்மை நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இட்ஸ் ஒன்லி ஷூட்டிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது ஷூட்டிங்ல பயன்படுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த பணம் இது. அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல்லுல ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.